சொந்த வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா எல்லாருக்குமே இருக்குது. பேசாம நம்ம இந்த மாரி ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு பதிலா, நம்ம கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? ரெடி பில்ட் ஹவுஸ். அந்த மாரி வீடு நம்ம வாங்கிட்டு போயிடலாமா? நம்ம வந்து அப்பேற்பட்ட கனவ நனவாக்குறதுங்கிறது நிச்சயமா பிளான் பண்ணி பண்ணோம்னா சாத்தியம் தான். ஒரு வீடுங்கிறது எப்படிலாம் உருவாகுது அப்படின்னா, முதல்ல வந்து மனசுல உருவாகுது. 2வது வந்து பேப்பர்ல வரைபடமா உருவாகுது. 3வது வந்து மனையில வந்து வீடா உருவாகுது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தருமபுரியிலிருந்து அருள் பழனி பேசிட்டு இருக்கேன். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சொந்த வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா எல்லாருக்குமே இருக்குது. அப்பேற்பட்ட கனவை நனவாக்குறதுங்கிறது எல்லாருக்குமே வந்து பெரிய ஆசை. அப்போது நம்ம வந்து சொந்தமாக வீடு கட்டலாமா? இல்லை சொந்தமாக வீடு கட்டுறதுனால வந்து நம்ம வந்து சரியாக பிளான் பண்ணி கட்டுவோங்களா? இல்லை வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாற போகிறோமா? பிளான் பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து யாரை பார்க்கணும்? பேசாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கட்டி வச்சுருக்காங்க இல்லையா? ரெடி பில்ட் ஹவுஸ். அந்த மாதிரி வீடு நம்ம வாங்கிட்டு போயிடலாமா? தலைவலி மிச்சம் அப்படிங்கிற பேர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை நம்ம அந்த மாதிரி கட்டுறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச பெட்ரூம் அமைப்பு, பாத்ரூம் அமைப்புன்னு ஒவ்வொன்றுமே வந்து கிச்சன் அமைப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி கட்ட முடியாது, இருக்கிறத தான் வாங்கணும், அப்போது நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சங்கடத்தில் ஆலோசிக்கிற ஒரு டீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இனி வர ஒவ்வொரு வீடியோவும் வந்து தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அப்பேற்பட்ட கனவை நனவாக்குறதுங்கிறது நிச்சயமாக பிளான் பண்ணி பண்ணோன்னா சாத்தியம்தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் போடுறதுலேருந்து, இடம் வாங்குறதுலேருந்து, பட்ஜெட் ரெடி பண்ணுறதுலேருந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து சரியான முறையில் நம்ம கொண்டு போனோங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரியான வீடை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஏரியாவில் அழகாக வந்து கட்டிக்கலாம். நம்ம கனவு இல்லத்தை நனவாக மாற்றலாம். ஒரு வீடுங்கிறது எப்படிலாம் உருவாகுது அப்படின்னா, முதல்ல வந்து மனசில் உருவாகுது. 2வது வந்து பேப்பரில் வரைபடமாக உருவாகுது. 3வது வந்து மனையில் வந்து வீடாக உருவாகுது. ஸோ அப்பேற்பட்ட வந்து பெரிய கனவாக இருக்கிற நம்ம வீட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக சரியான ஆலோசனைப்படி நம்ம கொண்டு போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை உருவாக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். இந்த இந்த வீடியோ மூலியமாக இனிவரும் அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொந்த வீடு கட்டுறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.